கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தரின் அறிவு. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். செபிப்போம். அன்பும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, வனாந்தரமான இந்த வாழ்விலே நாங்கள் நடக்கும் பொழுது எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று அறிவில்லாதவர்களாய் பல நேரங்களிலும் நாங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயத்தோடு கண்ணிக்குள் விழுந்து உழன்று போகிறோம். அப்பா, உடைய வார்த்தை இந்த கால வேளையில் எங்களை பார்த்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு பயப்படுகிற பயத்தோடு ஞானத்திலே சிறந்த விளங்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஞானம் என்பது வெறும் அறிவு அல்ல. அறிவை சரியான விதத்தில், சரியான நேரத்தில், சரியான முறையில் பயன்படுத்தும் திறன் தான் ஞானம். சுருக்கமாக கூறினால், சரியானதை அறிந்து சரியான விதத்தில் செய்யும் திறன் தான் ஞானம். சாலமோன் கூறுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஞானம் தேவனுடன் நாம் கொள்ளும் உறவிலிருந்து தொடங்குகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். திறமை, கல்வி, பதவி, பணம், பட்டம் எது இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படும் பயமில்லை எனில் அது பிரயோஜனமற்றது. ஞானமில்லையே என்று புலம்பும் உங்களை பார்த்து பரிசுத்த வேதாகமம் கூறும் சத்தியம் என்னவெனில், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். எனவே சந்தேகப்படாமல் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். பிரியரே, தாவீது ராஜாவுக்கு பின் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக சாலமோன் ராஜாவாகிறார். கர்த்தருடைய சன்னதியில் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். கர்த்தர் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்றார். உடனே சாலமோன், அது ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்டான். அவன் கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் நாம் எதை கேட்க வேண்டும் என்ற உட்கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஞானி கூறுகிறார், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நாமும் நம்முடைய குழந்தைகளும் ஞானத்தின் முக்கியத்துவத்தை கூறி கர்த்தருக்கு பயப்படி பயத்தை போதிப்போம். ஞானியாய் மாற நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.